ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வருஷம் முழுசும் நம்ம தோட்டத்தை அழகாக வச்சுக்கக்கூடிய ஜெட்ரோஃபா இல்லைன்னா பெரிக்ரினா அப்படிங்கிற ஒரு செடியை பற்றி தாங்க. இதோட பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட்டாம்பூச்சிகளை அதிகமாக ஈர்க்கக்கூடிய தன்மை உடையதுங்க. இதோட முழு பராமரிப்பு முறைகளையும் இப்போ நம்ம பார்க்கலாங்க. இதோட தாவரவியல் பெயர் ஜெட்ரோஃபா இன்டக்ரிமா. இது கியூபா போன்ற மேற்கிந்திய தீவுகளை தாயகமாக கொண்டதுங்க. இது ஆமணக்கு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம். இது ஒரு பசுமையான புதர் செடிங்க. பளபளப்பான பச்சை இலைகளையும் பட்டாம்பூச்சிகள் மற்றும் தேன் சிட்டுகளையும் கவரும் ஒரு பிரகாசமான சிவப்பு நிற பூக்களையும் கொண்டது. பூக்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நட்சத்திர வடிவத்தில் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இதன் இலைகள் நீள்வட்டம் முதல் வயலின் வடிவம் வரைக்கும் பல்வேறு வடிவங்களில் காணப்படலாம். இது ஒரு வெப்பமண்டல செடிங்கிறதால ஒரு நாளைக்கு குறைந்தது 6 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி அவசியங்க. நிழலில் வைத்தால் செடி வளரும், ஆனால் பூக்கள் பூக்காதுங்க. தண்ணீர் தேவைன்னு பார்த்தா மண்ணோட மேல் பகுதி காஞ்ச பிறகு ஊற்றினா போதும். அதிக தண்ணீர் ஊற்றினோன்னா வேர் அழுக வாய்ப்பு இருக்குதுங்க. அப்புறம் இந்த செடியை நம்ம தரையிலையும் வச்சு வளர்க்கலாம், இல்லை தொட்டிலையும் வச்சு வளர்க்கலாங்க. மாடி தோட்டத்தில் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் தொட்டியில் வச்சு வளர்க்குறோன்னா 12லேருந்து ஒரு 20 இன்ச்சு அளவுள்ள தொட்டியை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அதுக்கு தேவையான மண்கலவைன்னு பார்த்தா 40% செம்மண் அல்லது தோட்டத்து மண், ஒரு 30% மணல், 30% மண்புழு உரமோ அல்லது தொழு உரமோ சேர்த்துக்கலாம். இது போதுமானதாக இருக்கும். இதோட நம்ம கொக்கோபித்து, காய்ந்த இலை சருகுகள் இதை எல்லாமே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தொட்டியோட வெயிட்டை கொஞ்சம் நம்ம குறைக்கலாம். இதை சேர்க்கும்போது மண்ணின் அளவு குறைய வாய்ப்பு இருக்கிறதால மாடியில் அதிகமாக வெயிட்டு சேர்க்காமல் நம்ம பார்த்துக்கலாங்க. இதனால் வேர்களுக்கு நல்ல காற்றோட்டமும் நல்ல வடிகால் வசதியும் கிடைக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான உரங்கள் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த செடிக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு கைப்பிடி மண்புழு உரமோ அல்லது மக்கிய தொழு உரமோ போடலாங்க. பூக்கள் அதிகம் பூக்கணுன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை புளித்த மோர் கரைசல் அல்லது மீன் அமிலம் தெளிக்கலாம். இந்த செடிக்கு நோய் தாக்குதல்னு பார்த்தா மாவுப்பூச்சி தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, செம்பேன் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றும் இலைப்புள்ளி நோய் போன்ற நோய்கள் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. அதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 ml வேப்பெண்ணெயோட 2 ml திரவ சோப்பு கலந்து 1 லிட்டர் நீரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாங்க. இதை வாரத்துக்கு ஒரு தடவை ஈவினிங் டைமில் நம்ம செய்யணுங்க. இந்த செடி ஆண்டு முழுவதுமே பூக்கக்கூடிய தன்மையுடைய ஒரு எவர்கிரீன் தாவரங்க. பூக்கள் கொத்து கொத்தாக சிவப்பு நிறத்தில் பூக்கும். பூத்த பிறகு சிறிய பச்சை நிற காய்கள் தோன்றி அதுவே அப்படியே முதிர்ந்து போய் கருப்பாக மாறுங்க. இந்த விதைகள் மூலமாக நம்ம புதிய செடிகளை உண்டு பண்ணிக்கலாம், அல்லது ஸ்டெம் கட்டிங் மூலமாக ரொம்ப எளிதாக புதிய செடிகளை உருவாக்கலாம். இந்த செடியின் பாகங்கள் நச்சுத்தன்மை கொண்டதுங்க, முக்கியமாக இதோட காய்கள். ஸோ வீட்டில் குழந்தைகள் செல்லப்பிராணிகள் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இந்த செடியை நீங்கள் விரும்பின வடிவத்தில் ப்ரூன் பண்ணி வளர்க்கலாங்க. ரொம்ப குறைந்த பராமரிப்பில் வருஷம் முழுக்க பூக்கிற மாதிரி ஒரு செடி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜெட்ரோஃபா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. ஹாப்பி கார்டனிங்.